இந்த நாளுக்கான வேதவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து. இதனுடைய தலைப்பு சொல்ல வேண்டும் என்றால் growth order, விளைவு ஒழுங்கு. பரலோக ராஜ்யத்தை குறித்து சீஷர்கள் தேவனிடத்திலே கேட்டபோது ஆண்டவர் கொடுத்த பதில்தான் இந்த வார்த்தை. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரியும் கதிரிலே நிறைந்தது தானியத்தையும் தானாய் கொடுக்கும். ஆங்கிலத்திலே for the earth bringeth forth fruit of herself, first the blade, then the ear, after the full corn in the ear என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் பரலோக ராஜ்யத்தின் வருகை குறித்து எப்போது இருக்கும் என்று கேட்டபோது சொன்ன பதில் தான் இது. நாமும் பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவை பெறுவதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது எப்படியா இருக்கிறது? 27ஆம் வசனத்தில், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அது ஒழுங்கான அந்த விதை போடும்போது தூவும்போது அது தேவனுடைய வார்த்தையின் படி நடக்கிற காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதையின்படி நாம் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது நாம் எப்படியாக புல்லை போல முளைத்து சாயந்தரம் அது காய்ந்து போவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கிரியை, இந்த விதையின் கிரியை நாம் பார்க்கத்தக்கதாக அந்த இருளின் வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை வார்த்தையின்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது பலனை முளைக்கச் செய்து இரவிலே காலையிலே பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பதற்கு அவர் வருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் என்றைக்கு ஆண்டவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. ஒழுங்கும் கிரமமான அந்த விதைத்து முளைக்கிறது போல வாழ்க்கையில் நாம் நம்முடைய கிரியைகளை செய்து தேவனுடைய மகிமையின் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் பகலிலே நாம் வருவோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத நாற்காலத்தில் இருக்கிறோம். ஆனால் பகற்காலம் வருகிறது, அதிலே நாம் மகிழ கிருபை செய்வாராக. ஆமென்.